எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோதிட கண்ணன். இன்றைக்கு பார்ப்பது சனிப்பெயர்ச்சி பலன்கள். ஆயுளை வளர்ப்பதும் அவரே, ஆயுளை முடித்து வைப்பதும் அவரே. உடம்புல எலும்பு கழிவு பாதை, உறவு முறையில் சித்தப்பா அண்ணன். இன்றைக்கு பார்ப்பது மிதுன ராசி. சுறுசுறுப்பு உடையவர்கள். இதுவரையிலையும் 9ஆம் இடத்துல பயணித்து வந்தார் சனீஸ்வர பகவான். பாக்கியஸ்தானத்தில் தர்மஸ்தானம், தகப்பன் ஸ்தானம், சொத்து பத்துக்கு உடைய இடம் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம். அவர் நம்ம ராசிக்கு 3ஆம் பார்வையா பார்த்தாரு. முயற்சி, முன்னேற்றம், தன்னம்பிக்கை, ஊக்கம், தைரியம் எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட நமக்கு எந்த வழியிலையும் எங்கிட்டு போனாலும் கேட்டு போட்டது மாதிரி, பிரேக் போட்டது மாதிரி எந்த வழியிலையும் முந்த முடியாத அளவுக்கு நம்மளை வச்சுட்டாரு. அவரே நமக்கு 6ஆம் பார்வையா, நம்ம ராசிக்கு 6ஆம் பார்வையா பார்த்தாரு. 6ஆம் பார்க்கையில் எதிரிகள் தொந்தரவு கொஞ்சம், மருத்துவ செலவுகள், வாங்கின கடன்களில் கொஞ்சம் அடப்பட்டுச்சு. கொஞ்சம் கடன்கள் அப்படியே நின்றுச்சு. ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் அப்படியே இருந்து வச்சு மருத்துவ செலவுகள் கூடிக்கிருச்சு. அவரே அப்படியே நமக்கு 11ஆம் லாபஸ்தானத்தை பார்த்தாரு. பணம் வர்ற மாதிரியே தெரிஞ்சிச்சு. தொழிலெலாம் நல்லா இருந்துச்சு, வியாபாரம் நல்லா இருந்துச்சு, கைக்கு பணம் வர்ற மாதிரி இருந்துச்சு. எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னே தெரியல. கையில் பணம் தங்கலை. ஆனால் எந்த வழியும் சேமிப்பு உயரலை. பணம் வந்த வழியே இப்படி போயிருச்சு அப்படியே. இப்போ வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. கர்மஸ்தானத்துக்கு வர்றாரு. தொழில் ஸ்தானம் அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்ப அவரே நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4ஆம் இடம்ங்கிறது தாய், வண்டி, வாகனம், சுகங்கள் தரக்கூடிய இடம். அப்படிங்கிற போது நமக்கு புதிய வண்டி வாகனம் வாங்குறாப்புல ஒரு நேரமும், ஒரு வீடு வாசல் கட்டுறாப்புலையும், ஒரு திருமணம் நடக்கிறாப்புலையும், புதிய இதுகளை நமக்கு சேரணுங்கிற மாதிரி புதிய தொழில். கொஞ்சம் சுமைகள் இருந்தாலும் இருக்கும். சுமைகள் கூடிக்கொண்டே போகும், பொறுப்புகள் கூடிக்கொள்ளும். அதே நமக்கு சனீஸ்வர பகவான் 7ஆம் பார்வையா நம்ம ராசிக்கு 7ஆம் பார்வையா பார்க்குறாரு. 7ஆம் பார்வையா பார்க்கையில் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ மனைவி கொஞ்சம் அந்யோன்யம் இருப்பாங்க. மனைவி கொஞ்சம் வேலைக்கு போவாங்க. நண்பர்கள், கூட்டு தொழிலில் இருந்தவங்க பிரிஞ்சு நம்ம தனி தொழிலாக புதுசாக ஒரு தொழிலை பண்ணுவோம். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் ரொம்ப சுமைகள் கூடும். புதிய பொறுப்புள்ள இருப்பவங்க இன்னொரு பொறுப்பையும் சேர்த்து நம்ம சுமந்துக்கிறாப்புல இருக்கும். எப்படித்தான் இருந்தாலும் நம்ம தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் தொழிலில் நல்ல ஆதாயமும் ஏற்றமும் நமக்கு வரும் காலமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அவரே நம்ம ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. எல்லாம் சுப விரயமாக நடக்கணும். திருமணம், பிள்ளைகள், வெளிநாடு அப்படிங்கிற மாதிரி சுப விரயமாகவே நமக்கு எல்லாமே சாதகமாக வர்றது மாதிரி எல்லாமே நல்லதாகவே நடக்கணுங்கிற இடத்துக்கு வர்றாரு. இருந்தாலும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். தொழிலில் ஒரு தொழிலுக்கு 2 தொழில் பண்ணாலும் இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்பட்டாலும் கூட பணத்து மேலே கொஞ்சம் கவனம், நண்பர்கள் மேலே கொஞ்சம் கவனம், மனைவி மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் மனைவியோட. அப்போ குடும்பமும் நல்லா இருக்கும். பிள்ளைகளிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். எந்த வழியில் இருந்தாலும் நமக்கு பணம் வர்ற மாதிரி இருந்தாலும் கூட அது பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நண்பர்களோட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். எல்லா வழியும் நமக்கு சாதகமாக வர்ற மாதிரி தான் இருக்குது. தொழிலில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கும். நம்மளை நம்பியே ஏமாற்றிட்டு போகிற மாதிரியும் வரும். அந்த நண்பர்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். ஆக மொத்தம் நமக்கு குலதெய்வ அனுக்கிரகமும் பெருமாளுடைய அனுக்கிரகமும் நமக்கு இருக்கிறதுனால எல்லாம் நமக்கு நல்ல சுபபோகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால் எல்லாம் நன்றபடியாக நடக்கும். நன்றி, வணக்கம்.